வெல்கம் டு ஷாஸ் இல்லம். இன்றைக்கி எந்த ஒரு குக்கிங் வீடியோஸும் கிடையாதுங்க. இன்றைக்கி என்னோடய வீட்டோட பூஜை ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு வாசல்லேருந்து நேர் ஆப்போசிட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்னோடய பூஜா ஷெல்ஃபு வருது. இது பூஜா ரூம்னு சொல்ல முடியாது, பூஜா ஷெல்ஃப் டூர் தான். இதுதான் என்னோடய பூஜா ஷெல்ஃபு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப நான் நிறைய திங்ஸ் மேனேஜ் பண்ண மாட்டேன். அதனால் லிமிட்டடாக வச்சு அதை இருக்கிறத வச்சு எப்படி அழகாக வச்சுக்கலான்னு தான் நான் பார்ப்பேன். இப்போது இதில் இந்த லெஃப்ட் சைடில் இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்குது. இது என்னோடய மேரேஜ்க்கு என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு அவள் கையாலே செஞ்சு கொடுத்தது. நெக்ஸ்ட்டு இந்த சாய்பாபா. இது ஆக்சுவலாக ஒரு கேலண்டர் தான். ஆக்சுவலாக இது கட் பண்ணி நான் ஷெல்ஃப்குள்ளே ஒட்டி வச்சுருந்தேன். இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த ராதாகிருஷ்ண ஃபோட்டோவோட ஃப்ரேமு. இதை என் பையன் உடச்சிட்டான். அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த சாய்பாபாவோட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் ஃப்ரேம் போட்டுட்டேன். இந்த சாய்பாபா ஃப்ரேமும் அந்த சாய்பாபா ஃபோட்டோவும் லைட்டாக கிழிகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் வச்சு சாமி கும்பிட்ருக்கோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பாபா ஃபோட்டோ. அதனால் அந்த ஃபோட்டோ அதோட ஃப்ரேம் எடுத்து சாய்பாபாவுக்கு வச்சுட்டேன். இது இது சைடில் மாட்டிருக்கு. உள்ளே மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா ரொம்ப பெரிய ஃப்ரேம் அது. இங்கே என்னோடய மாமனார் ஃபோட்டோ இருக்குது. அவருக்கு கீழே ஒரு சின்னதாக ஸ்டாண்டு மாட்டியிருக்கோம் விளக்கு ஏற்றுறதுக்காக. அதுக்கு கீழே நான் அந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக அந்த குட்டி மரமும் ஒரு ப்ரெஷ்ஷும் வச்சுருக்கேன். அப்புறமா இதுதான் என்னோடய பூஜா ஷெல்ஃப். இந்த பூஜா கபோர்ட் பார்த்திங்கன்னா பிவிசி மெட்டீரியலில் பண்ணது. இதோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டோர் மட்டும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இடிக்கும். அதனால் ஓரளவுக்கு தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம மேலேருந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு மணக்கட்டையும் ஒரு பித்தளை கம்பியில் செஞ்ச ஒரு பிளேட்டும் இருக்குது. அந்த பிளேட் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக, பழம்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். என்னோடய பூஜை ஷெல்ஃபில் மொத்தமாக 2 ஷெல்ஃப் இருக்குது. அதில் மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஷெல்ஃபை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது கடப்பா கல் தான். பார்க்கறதுக்கு கிரானைட் கல் மாதிரிக்கு. என்னென்னா அது வால் ஸ்டிக்கர் தான். நானும் என் ஹஸ்பண்டும் இந்த வீட்டை பெயிண்ட் பண்ணோம். அந்த டைமில் கடப்பா கல்லில் பிளாக் போர்டோட பெயிண்ட் அடிச்சிட்டோம். அதனால் அந்த ஊதுவத்தியோட தூள், சாம்பிராணி தூள்லாம் பட்டு வெள்ளையாக ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அதனால் இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியாச்சு. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட கணபதி ஹோமம்க்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. அடுத்து இந்த கிருஷ்ணர் தான். இவர் பார்த்திங்கன்னா பாப்பா பிறக்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு வச்சேன். வாங்கிட்டு வச்சு அடுத்த வருஷமே எனக்கு பாப்பா பிறந்துட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகரும் முருகரும் இருக்கிற ஃபோட்டோ. இந்த ஃப்ரேம் எங்கள் அம்மா திருச்செந்தூர் போயிருந்தப்போ எனக்காக வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த வெள்ளி விளக்கு, இது கணபதி ஹோமம் பண்ணும்போது எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீரடி சாய்பாபா, இவரும் எங்கள் மாமியார் ஸ்ரீரடி போனப்போ வாங்கிட்டு கொடுத்தாங்க.
இந்த சாய்பாபா வந்து மயிலாப்பூரில் இருக்க சாய்பாபா கோவிலாண்ட வாங்கினது. அதுக்கப்புறம் விநாயகர் இருக்கார், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பித்தளை விநாயகர், அதுக்கப்புறமா இந்த கோமாதாவும் வந்து அந்த கணபதி ஹோமத்தில் எங்கள் மாமனார் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மலேசியா முருகர் வந்து எங்கள் சித்தி ரீசெண்டாக வந்து மலேசியா போயிருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாராகி அம்மன் ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறமா ஊதவத்தி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் போட்டு வைக்கிற அந்த சிமிழ் இருக்குது. இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்கிற சாமி ஃபோட்டோங்க. இப்போது ரெண்டாவது ஷெல்ஃபில் என்னென்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். இங்கே ஒரு லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அவருக்கு கீழே வந்து மணப்பாக்கம் கன்னியம்மன் சாமி ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த சாமி வந்து இங்கே எங்களுக்கு வந்து கிராமத்து சாமின்னு சொல்லுவாங்க, கிராம தெய்வம்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு காமாட்சி விளக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சொம்பில் தண்ணி வச்சு அதில் ஏலக்காய் 2 கிராம்பு போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே குபேரரும் கோமாதாவும் இருக்காங்க. இந்த மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ எங்கள் அத்தை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மதுரைக்கு போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தது. கீழே வந்து உப்பு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். நமக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோமோ அதை நினச்சிக்கிட்டு இந்த கல் உப்பில் நெய் விளக்கு ஏற்றி வச்சோன்னா அது வந்து அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் இது 1.5 வருஷமாக ஏற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே அன்னபூரணி அம்மாவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சைடில் வந்து 2 சின்ன குத்து விளக்கு வச்சுருக்கேன். அவ்வளவுதான். 2வது ஷெல்ஃபில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போது கீழே வந்து என்னென்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து சாமி பாட்டு புக்கெலாம் அதில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கவர் இருக்குல்ல, அதில் வந்து பெரிய குத்து விளக்கை நல்லா பாட்டாக கழட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய உண்டியல் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய தம்பி வாங்கி கொடுத்தது. எனக்கு வந்து இந்த உண்டியல் உடைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நிறைய காசு இருக்கும், அதை எடுத்து கவுண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து வாங்கி கொடுத்து அவன் 2 வருஷம் ஆகுது, இன்னுமே நான் வந்து ஃபில் பண்ணல. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. ஆனால் இது வந்து ஃபில் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு வீடியோ போட்டுருவேன். அதுக்கப்புறமா இன்னொரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். அங்கே வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுற துணியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வாஷர் வரும் பார்த்திங்கன்னா, அந்த பாட்டில் தான். இதில் எண்ணெய் ஊற்றி வச்சு இது வழி நம்ம ஊற்றும் போது கீழே சிந்தவே இல்லை. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பன்னீர் பாட்டிலும், அதுக்கப்புறமா மீந்து போன எண்ணெய்லாம் வந்து திரியோடு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த திரியை மட்டுமே எடுத்து சுற்றி போடலாம், ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கல்லுப்பு பேக்கெட் வச்சுருக்கேன். ஏன்னா மேலே வந்து உப்பு தீபம் ஏற்றுறல, அதனால் அதுக்கு வந்து தனியாக வாங்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன 2 கிண்ணத்தில் மஞ்சளும் குங்குமமும் வச்சுருக்கேன். சாமி ஃபோட்டோக்கெலாம் வைக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பை 1 கெட் 1ல் வாங்கினது, மீஷோவில் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள், விபூதி, சந்தனம் எல்லாமே வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஒரே பாக்ஸ் எடுத்தால் போதும். அப்புறமா இந்த பேஸ்கெட்டில் என்னென்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறுலாம் வச்சுருக்கேன். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு. அந்த குங்கும மஞ்சளோட ஒரு கவரில் இருக்கும் இல்லையா செட்டாக, அந்த கவரில் கூட வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டப்பாவில் கற்பூரம், இது வந்து சாம்பிராணி பவுட்ரு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது தசாங்க பவுட்ரும் வச்சுருக்கேன்.
இதில் வந்து விபூதி வச்சுருக்கேன். இதில் வந்து பஞ்சு திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். விபூதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வத்தோட விபூதி, அபிஷேக விபூதி, அதனால் அது தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மேட்ச் பாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த விபூதி வந்து சாய்பாபா கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதனால் அது தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சாம்பிராணி டப்பா வச்சுருக்கேன். அடுத்து பக்கத்துலேயே ஒரு ஊதுவத்தியும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து என் கல்யாணத்தில் நாங்கள் சாமி பொருள்லாம் வாங்கும்போது எனக்கு இந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் வாங்கிட்டேன். இதில் வந்து நம்ம ஏதாவது சாமிக்கு பழம் ஏதாவது 1, 2 பழம் வைக்கும்போது நான் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்றது பார்க்கலாம். இதில் வந்து ஜவ்வாது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். இந்த சந்தனம் வந்து சாமி அபிஷேக சந்தனம், அது கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள், அப்புறம் வந்து செந்தூரம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து அகல் விளக்குலாம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுற அகல் விளக்கு எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 கவர்லேயும் இருக்கிறது என்னென்னா, அதில் இந்த கவரில் இருக்கிறது நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு காசு முடிஞ்சு வைப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து அந்தந்த கோவிலில் கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து வந்து இந்த கவரில் வந்து இந்த வீட்டுக்கு கணபதி ஹோமம் பண்ணும்போது அதுலேருந்து எடுத்த கறி தூளும் மண்ணும் எடுத்து வச்சுக்க சொன்னாங்க, அதனால் அது எப்போவுமே என்கிட்ட இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோட சிம்பிளான ஒரு பூஜா ரூம் டூர் பார்த்தாச்சு. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வந்து என்கிட்ட வந்து நிறைய ஐட்டம்லாம் கிடையவே கிடையாது. இருக்கிற ஐட்டம் தான் நீட்டாக வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை, அவ்வளோதான். இந்த லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாங்கள் வீட்டிலே தான் செலிப்ரேட் பண்ணோம். அதில் பேக்ரவுண்டில் வச்சுருந்த லைட்டு தான், அது சும்மா இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி சாமி ரூமில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.